பழக்கம் 1. ஹேக்கிங் செய்ய தொடங்குங்கள். முதல் முறையாக ஒரு இலக்கு நெட்வொர்க் அல்லது பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை பார்ப்பதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அனைத்து கட்டுரைகளையும் படிக்கலாம், பயிற்சிகளை பார்க்கலாம் மற்றும் இணைய பாதுகாப்பு கொள்கைகளை படிக்கலாம். ஆனால் ஒரு திறமையான ஹேக்கராக மாற நீங்கள் ஹேக்கிங் செய்ய தொடங்க வேண்டும். நீங்கள் பாதுகாப்பாக பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வீட்டு ஆய்வகம் அல்லது மெய்நிகர் சூழலை அமைக்கவும். போர்ட் ஸ்கேனிங் அல்லது அடிப்படை பாதிப்புகளை சோதிப்பது போன்ற எளிய விஷயங்களுடன் தொடங்குங்கள். இங்கே குறுக்கு வழி இல்லை. ஒரு ஹேக்கராக மாறுவதற்கான ஒரே வழி நெறிமுறை மற்றும் பொறுப்புடன் ஹேக் செய்வதாகும். உள்ளூர் நெட்வொர்க்கில் பாதிப்பு ஸ்கேன் செய்வது அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் SQL ஊசியை சோதிப்பது போன்ற சிறிய இலக்குகளை அமைக்கவும். முக்கியமானது என்னவென்றால், திறன்களில் உங்கள் கைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிழைகள், தவறான உள்ளமைவுகள் மற்றும் பின்னடைவுகளை சந்திப்பீர்கள். ஆனால் இந்த அனுபவங்களில் தான் உண்மையான கற்றலை நிகழ்கிறது. பிற தொடக்கக்காரர்களுடன் இணைந்திருங்கள். யோசனைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஒன்றாக சரி செய்யவும். மேலும் மற்ற ஹேக்கர்களின் ஸ்கிரிப்டுகள் மற்றும் நுட்பங்களை பகுப்பாய்வு செய்வதை ஒரு பழக்கமாக ஆக்குங்கள். GitHub போன்ற தளங்கள் புதிய முறைகள் மற்றும் அணுகுமுறைகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்கும் திறந்த மூல கருவிகளால் நிரம்பியுள்ளன. தொடங்குங்கள், தொடர்ந்து செல்லுங்கள். நீங்கள் வளரும் போது படிப்படியாக பெரிய சவால்களை எடுத்துக் கொள்ளுங்கள். பழக்கம் 2. செயல்முறையின் ஒரு பகுதியாக தோல்வியை தழுவுங்கள். ஹேக்கிங்கில் நீங்கள் எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும் தோல்வி கிட்டத்தட்ட உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. சுரண்டல்கள் வேலை செய்யாது, ஸ்கேன்கள் எதையும் வெளிப்படுத்தாது, பேலோடுகள் தோல்வி அடையக்கூடும். முதல் அல்லது 10வது முயற்சியில் விஷயங்கள் வேலை செய்யாத போது விரக்தி அடைவது எளிது. ஆனால் ஹேக்கிங்கில் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு மதிப்புமிக்க ஒன்றை கற்பிக்கிறது. ஒவ்வொரு பிழை செய்தியும், அணுகல் மறுக்கப்பட்டது அல்லது உடைந்த ஸ்கிரிப்டும் அமைப்புகளை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாகும். நினைவில் கொள்ளுங்கள், சிறந்த ஹேக்கர்கள் கூட எண்ணற்ற தடைகளை எதிர்கொள்கிறார்கள். வித்தியாசம் என்னவென்றால், தோல்விகளை ஒரு தீர்வுக்கான படிகளாக அவர்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் சிக்கிக் கொண்டால் வளங்களை நம்புங்கள், மன்றங்களை தேடுங்கள், ஆவணங்களை படியுங்கள். இதே போன்ற சிக்கல்களுக்கு ஆன்லைன் சமூகங்களை சரிபார்க்கவும். இடைவேளை எடுப்பதும் முக்கியம். சில நேரங்களில் விசைப்பலகையில் இருந்து விலகிச் செல்வது உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை தருகிறது. இது ஒரு தீர்வை தெளிவுபடுத்துகிறது. சமூகத்திடம் உதவி கேட்க ஒருபோதும் தயங்க வேண்டாம். ஹேக் தி பாக்ஸ், ரெடிட், ராஸ்க்நெட்செக் அல்லது எக்ஸ் போன்ற ஹேக்கிங் மன்றங்கள் விலைமதிப்பற்றவை. ஒவ்வொரு பின்னடைவும் உங்கள் பின்னடைவை உருவாக்குகிறது, உங்கள் சிக்கலை தீர்க்கும் திறனை விரிவுபடுத்துகிறது, மேலும் உங்களை ஒரு சிறந்த ஹேக்கராக ஆக்குகிறது. பழக்கம் 3. திறமையான ஹேக்கர்களை தொடக்கக்காரர்களிடமிருந்து பிரிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு அமைப்பிலும் பாதிப்புகள் உள்ளன என்ற நம்பிக்கை. அவற்றை கண்டுபிடிப்பது மட்டுமே ஒரு விஷயம். இந்த மனநிலை ஒரே இரவில் உருவாகவில்லை. நீங்கள் அடையாளம் காணும் ஒவ்வொரு பாதிப்புடனும், நீங்கள் சுரண்டும் ஒவ்வொரு தவறான உள்ளமைவுடனும், நீங்கள் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு பைபாஸுடனும் இது வளர்கிறது. பெரும்பாலான அமைப்புகள் எவ்வளவு பாதுகாப்பாக தோன்றினாலும் பலவீனங்களை கொண்டுள்ளன என்பதை அனுபவமுள்ள ஹேக்கர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் ஒரு சுவரை தாக்கியாலும் பொறுமை, படைப்பாற்றல் மற்றும் விடாமுயற்சியுடன் எப்போதும் ஒரு வழி இருக்கும். நீங்கள் கடினமான பாதுகாப்புகளை எதிர்கொள்ளும் போது ஒரு ஆழமான மூச்சை எடுத்து தொடர்ந்து பாருங்கள். பெரும்பாலும் தீர்வு எதிர்பாராத இடங்களில் மறைக்கப்பட்டுள்ளது அல்லது உங்கள் அணுகுமுறையில் ஒரு சிறிய சரிசெய்தல். இந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது நீங்கள் உறுதியாக இருக்க உதவுகிறது. ஒரு சுரண்டல் வேலை செய்யாத போதும் காலப்போக்கில் வடிவங்கள் மற்றும் பலவீனங்களை கண்டறிவதற்கான ஒரு உள்ளுணர்வை நீங்கள் உருவாக்குவீர்கள். பூட்டப்பட்ட ஒவ்வொரு கதவிலும் ஒரு சாவி இருக்கிறது என்ற மனநிலையை வைத்திருங்கள். நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். பழக்கம் 4. தேர்ச்சி பெற்று நிரூபிக்கப்பட்ட கருவிகளை பயன்படுத்துங்கள். ஒரு ஹேக்கராக நீங்கள் எப்போதும் சக்கரத்தை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. சைபர் பாதுகாப்பு துறையில் நிரூபிக்கப்பட்ட நம்பகமான கருவிகளை பயன்படுத்துவதையும் மாஸ்டர் செய்வதையும் ஒரு பழக்கமாக ஆக்குங்கள். என்மேப், பர்ப்சூட், மெட்டாஸ்ப்ளாய்ட் மற்றும் வயர்ஷார்க் போன்ற கருவிகள் ஒரு காரணத்திற்காக தொழில்துறை தரங்களாக மாறிவிட்டன. அவை சக்தி வாய்ந்தவை, நன்கு ஆவணப்படுத்தப்பட்டவை மற்றும் நிபுணர்களால் நம்பகமானவை. இந்த கருவிகளை எவ்வாறு இயக்குவது என்பது மட்டுமல்லாமல் அவற்றின் மிகவும் பயனுள்ள கட்டளைகள் மற்றும் உள்ளமைவுகளையும் புரிந்து கொள்ள நேரத்தை செலவிடுங்கள். இது உங்கள் வேலையை மிகவும் திறமையானதாக மாற்றும் மற்றும் ஊடுருவல் சோதனைகள் மற்றும் பாதுகாப்பு மதிப்பீடுகளில் உங்கள் வெற்றி விகிதத்தை அதிகரிக்கும். எங்கு தொடங்குவது என்று கண்டுபிடிக்க பலர் சிரமப்படுகிறார்கள். அல்லது ஹேக்கிங்கில் மூழ்கும் போது பயன்படுத்த வேண்டிய கட்டளைகள். நீங்கள் தனியாக இல்லை. என்மேப், மெட்டாஸ்ப்ளாய்ட் மற்றும் பர்ப்சைட் போன்ற நிரூபிக்கப்பட்ட கருவிகளில் தேர்ச்சி பெறுவது ஒரு வரைபடம் இல்லாமல் அதிகமாக உணர முடியும். அதனால்தான் நான் அல்டிமேட் ஹேக்கரின் சீட் ஷீட்டை ஒன்றாக இணைத்துள்ளேன். இது ஒரு பஞ்சு போன்ற செயல்படக்கூடிய வழிகாட்டி. உங்கள் ஹேக்கிங்கை திறமையானதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுவதற்கு நிபுணர்களால் பயன்படுத்தப்படும் சிறந்த கட்டளைகள் மற்றும் நுட்பங்களால் நிரப்பப்பட்டுள்ளது. சிதறிய வளங்களை தேடி நேரத்தை வீணாக்காதீர்கள் அல்லது சிக்கலான விருப்பங்களை நினைவில் கொள்ள சிரமப்பட வேண்டாம். இந்த ஏமாற்றுத்தாள் மூலம் தொடங்குவதற்கும் உங்கள் பணிப்பாய்வை மேம்படுத்துவதற்கும் சிறந்த முடிவுகளை விரைவாக காண்பதற்கும் உங்களுக்கு விரைவான குறிப்பு கிடைக்கும். உங்கள் நகலை பதிவிறக்கவும் உங்கள் ஹேக்கிங் விளையாட்டை சமன் செய்யவும் விளக்கத்தில் உள்ள இணைப்பை பெறலாம். பழக்கம் 5. உங்கள் தொழில்நுட்ப அடித்தளங்களை வலுப்படுத்துங்கள். நன்கு வட்டமான ஹேக்கராக இருக்க நெட்வொர்க்கிங், இயக்க முறைமைகள் மற்றும் அமைப்புகள் நம்பியிருக்கும் நெறிமுறைகள் பற்றிய திடமான புரிதல் உங்களுக்கு தேவை. பல தாக்குதல்கள் இந்த அடிப்படை பகுதிகளில் உள்ள குறைபாடுகளை சுரண்டுகின்றன. எனவே அவற்றை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டால் பாதிப்புகளை கண்டுபிடிப்பதில் நீங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருப்பீர்கள். TCP/IP அடுக்கு, துறைமுகங்கள் மற்றும் சேவைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் தொடங்கவும். STTP, DNS மற்றும் SSS போன்ற முதன்மை நெறிமுறைகள். அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நீங்கள் அறிந்தவுடன்
அவர்களின் பலவீனங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். மேலும் விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் இயக்க முறைமைகள் இரண்டிலும் வசதியாக இருங்கள். பல பாதிப்புகள் OS குறிப்பிட்டவை, எனவே இரண்டிலும் தேர்ச்சி பெறுவது முக்கியம். அடித்தளங்களை புரிந்து கொள்வதில் நேரத்தை செலவிடுங்கள், ஏனென்றால் அந்த அறிவு மற்ற எல்லா ஹேக்கிங் நுட்பங்களையும் கற்றுக்கொள்வதை எளிதாக்கும். ஒரு திடமான தொழில்நுட்ப அடித்தளம் அசாதாரண பாதிப்புகளை அடையாளம் காணவும், புதிய சூழல்களுக்கு ஏற்ப மாற்றியமைக்கவும், மேலும் மேம்பட்ட நுட்பங்களை பயன்படுத்தவும் உதவுகிறது.